நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்நாட்களில் அதை வசனம் வாசிக்கவங்க அதை மாற்றிட்டாங்க. அவர் நல்லவராக இருக்கிறார், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு எப்போதுமே அவர் நல்லவர் என்பதை மனிதன் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். மனிதன் அறிந்து கொள்ளக்கூடாது, தேவன் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கும். ஆனால் தேவனோ நான் இஸ்ரவேலருக்கு நான் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறேன், நம்முடைய ஜனங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கிறேன் என்பதை அவர் காண்பிப்பதற்காகத்தான் பூமியில் வந்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அவர் யாருக்குமே ஒரு தீமையும் செய்யவே இல்லை. யாருக்கும் ஒரு தீமையும் அவர் செய்யவில்லை. அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில் அவர் சுற்றித் திரிகிறவராய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் வைத்திருக்கிறார், செய்திருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் தியானிக்க, இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் பிசாசோ உலகத்தில் தீமையான காரியங்களையே காட்டி மனுஷனை சோர்வடையும்படி செய்கிறான். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். எதை ஊதினார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்போ மனுஷன் எப்படிப்பட்டவனாய் உண்டாக்குனார் தேவன்? ஜீவ ஆத்மா. அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுத்தார். அந்த ஆத்மா ஜீவன் உள்ளதாய் இருக்கும்படிக்கு அவர் இப்படித்தான் சிருஷ்டித்தார். உலகத்துல யானை இவ்வளவு பெரிய மிருகம், காண்டாமிருகம், அதுக்கெல்லாம் என்ன கிடையாது? ஆத்மா கிடையாது, ஜீவ ஆத்மா கிடையாது. அதுக்கு உயிருக்கெல்லாம் உயிர். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜீவாத்மா. பிரியமானவர்களே, அதான் சொன்னார், நான் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்க, அவன் கீழ்ப்படியாமையினால இந்த பூமியில அவன் தேவனை விசுவாசியாதபடினால், கீழ்ப்படியாமையினால் பாவத்திற்குள்ளாய் அவன் பிரவேசித்தபடினால் அவன் என்னாச்சு? அவன் அந்த கனியை புசித்தபடினால் அவன் மரிக்கவில்லை. அவனுடைய ஜீவனை, அவனுடைய ஆத்மாவிலிருந்து என்ன போயிட்டு? ஜீவன். ஜீவ ஆத்மா வாய் சிருஷ்டிக்கப்பட்டவன், ஜீவ ஆத்மாவாய் உண்டு பண்ணப்பட்டவன். இப்ப என்ன போயிட்டு? ஜீவன் போயிட்டு. இப்போ ஆத்மா தான் இருக்கு. பிரியமானவர்களே, அந்த ஆத்மா எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான் அவருக்கு ஒரே நோக்கம். அவருடைய நோக்கம் அந்த ஆத்மாவை மீட்டு திரும்பவும் ஜீவன் கொடுத்து அவர் தம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். தம்மோடு சேர்த்து கொள்ள அவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் கொடுத்தது யாருடைய ஜீவன்? அவருடைய ஜீவன். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா யாருடையது? அவருடையது, நம்முடையதல்ல. எந்த மனிதனுக்கும் இது சொந்தமானதல்ல. அதனாலதான் நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க 19:2. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அப்போ ஆத்மாவை குறித்து அறிவில்லாதபடினால் அவன் என்ன செய்யறான்? தப்பி நடக்கிறான். அப்போ அந்த ஆத்மா, ஜீவன் நமக்கு கொடுத்த அந்த ஜீவ ஆத்மா அவரிலிருந்து வந்தது என்ற அறிவு இல்லாதபடினால் இவன் என்ன நினைக்கான்? இவன் தப்பி நடக்கிறான். இந்த அறிவு அவனுக்கு இருக்குமானால் அவன் எப்படி நடக்க மாட்டான்? தப்பி நடக்க மாட்டான். பிரியமானவர்களே, எனவே அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படி, அந்த ஆத்மாவை திரும்பவும் தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். அதான் சொன்னார், நான் ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும். அது பரிபூர்ணப்படவும்.
ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர். பாவம் செய்து வீழ்ச்சியடைந்து விட்டான். வீழ்ச்சியடைஞ்ச மனுஷனை அவர் ரொம்ப போயிட்டான், கீழ்ப்படியாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி இன்னொரு மனுஷனை மண்ணில் உருவாக்கி மனுஷன் பண்றாங்க பார்த்தீங்களா. ஒரு கார் ஃபெயிலியர் ஆயிட்டுனா என்ன பண்றான், அதை முடிச்சுட்டு வேற பேட்டர்ன் இல்லையா, அப்படி பேட்டர்னா மாத்திட்டே இருக்கான். இப்படி அவர் செய்யல. அப்படி வீழ்ச்சி அடைந்த அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு மாறி போயிருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருந்தாலும், அதை திரும்பவுமாய் கட்டி எடுத்து அது ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் அவர் செய்கிற தேவன். மனுஷனால செய்ய முடியாத தேவனே என்ன செய்வார், செய்வார். செய்யும்படித்தான் அவர் வந்தார் இந்த பூமியில. எனவே உங்களுக்கு இருக்கிற ஆத்துமாவை குறித்து நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? ஆத்துமாவை குறித்து கவலைப்பட்டு பாரப்பட்டது உண்டா? யோசித்தது உண்டா? ஆனா இயேசு சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 12:20. தேவனோ ம் அவனை நோக்கி, ம் மதிகேடனே, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். என்னது? உன் ஆத்துமா உன் ஆத்துமா, பாருங்க, உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு பேசுறது எதை குறித்து பேசினாரு? ஆத்துமா. ஆத்துமாவை குறித்து. இன்னைக்கு அங்க இந்த பிரச்சனை கேட்க முடியல. எங்கே இந்த சுவிசேஷத்தை குறித்து கேட்க அவன் என்ன சொன்னான்? எனக்கு களஞ்சியத்தை இடிச்சு நான் பெருசா கட்டுவேன். அதுக்கு முந்தின வருஷம் படிங்க. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று. ஆத்துமாவே என்ன பண்ணி எந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டான்? புசித்து குடித்து. இது ஆத்மாவுக்குரிய அறிவு கிடையாது. ஆத்மா கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும். ஆத்மா கர்த்தரோடு இருக்கணும். ஆத்மா கர்த்தரை தேடணும். என் ஆத்மா உண்மை தேடுகிறது, வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னான். தெரியுமானே, இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆத்மாவை குறித்து அல்லது ஆத்மை குறித்து கவலையே கிடையாது. அவங்களுக்கு கவலை எல்லாம் முழுக்க 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 அவருடைய தேவன் இதுதான். இதை குறித்து தான் அநேக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சபைக்கும் போறாங்க. பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் சொன்னார், எல்லாம் ஆதாயப்படுத்தியிருந்தாலும் உன் ஆத்மாவை கெடுத்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய ஆத்மாவை குறித்த அறிவு நமக்கு தெளிவா இருக்கணும். அது தெளிவா இருந்தா நீங்க எங்க போனாலும் சரி, உங்கள் ஆத்மா யாரோடு கனெக்ட் ஆயிருக்கிறாரோ அவர் உங்களை நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மா எங்குள்ளது? அது தேவனிடத்திலிருந்து வந்த ஆத்மா. அந்த தேவனிடத்திலிருந்து வந்த ஆத்மாவை குறித்து நீங்கள் அக்கறை உள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய், அதை குறித்து தாகமுடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? எவ்வளவு நல்ல பிதா நமக்கு இருக்கிறார் தெரியுமா? எனவேதான் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வத்தையும் உண்டாக்கின நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்முடைய ஆத்மாவுக்கு பிதாவாய் இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். எனவே நாம் அதிகமாய் நாம் சிந்தையை, நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை திருப்ப வேண்டியது நம்முடைய ஆத்மாவை சிருஷ்டித்த, நம்முடைய ஆத்மாவை ரட்சித்த, நம்முடைய ஆத்மாவை குறித்து அக்கறையாய் இருக்கிற தேவன் மீது நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும். நீங்க அப்படி செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில. தேவன் அதற்குத்தான் ரொம்ப அருமையா ஆத்மாவுக்காக தான் அவ்வளவு மேட்டர் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அவ்வளவு காரியங்களும் செய்கிறது அந்த ஆத்மா. விலையேறப்பட்ட ஆத்மா, விலையேறப்பட்ட ஆத்மா. உங்களுடைய விலையேறப்பட்ட ஆத்மாவை அவர் தம்மண்டை இழுத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாவிலே அவர் வாசம் பண்ண வேண்டும். அந்த ஆத்மாவை அவர் ஆதாயப்படுத்தி கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை பயன்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். எனவே அவன் மதிகேடன். உலகத்துல எப்படி பெருசா கட்டி தானியத்தெல்லாம் சேர்த்து நீ கவலையே படாத அப்படின்னு அவன் ஆத்மாவை உண்டாக்கினவரை மறந்துட்டு ஆத்மாவையும் வைரியன் தான் நினைச்சான். இப்படித்தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 12:4.
என் சிநேகிதராகிய ஆ. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஆ, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆ, கொலை செய்த பின்பு ஆ, நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆ, ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருக்கு பயப்படும். பாருங்க, ஆனா மனுஷன் இப்படி பயப்படுதானே? இன்னைக்கு உலகத்துல இப்படிப்பட்ட பயம் இருக்கா? இவன் எதுக்காகத்தான் பயப்படுதான்? சரீரம் அழிஞ்சு போகணும் தான் பயப்படுதான் தவிர ஆத்மாவை குறித்த அறிச்சல பயம் அறிவில்லை. அதான் நீதிமொழிகள்ல பார்த்தோம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நல்லது அல்ல, நல்லது அல்ல. இன்றைக்கு இதை குறித்த அறிவு நாம் பெற்றிருப்போமானால் நாம் எவ்வளவு பெரிய வாக்கியவான்கள் தெரியுமா? எனவே தேவன் நம்முடைய ஆத்மாவை குறித்து மிகவும் 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 அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் சொல்லலை. இயேசு பூமியில வாழ்ந்த போது இது எல்லாருக்கும் சொல்லலை. சாப்பிட்டாங்க, 5000 பேர் சாப்பிட்டாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லலை. ஏரோது பிலாத்துக்கு சொல்லலை. இந்த 11 பேர் சொல்லப்போனா 12 பேருக்கு சொன்னார். அதுலேயும் அவனுக்கு ஆத்மாவை குறித்து சிந்தையே இல்லை. அவனுக்கு பணத்தை குறித்தே தான் சிந்தை இல்லையா? அவன் காணிக்க போயில என்ன பணம் இருக்கு, இதை குறித்து தான் அவனுக்கு சிந்தையே தவிர தன் ஆத்மாவை குறித்து இல்லை. கடைசியில் அந்த பணம் அவனுக்கு என்ன செய்ய முடியல, உதவி செய்ய முடியவில்லை. பிரியமானவர்களே, எனவே இந்த நாட்கள்ல உங்கள் ஆத்மாவை குறித்து, உங்கள் ஆத்மாவுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து, உங்கள் ஆத்மாவை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறதை குறித்து நீங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும். நாம் பிரசங்கிக்கவே முடியாது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது. உங்களுடைய தேவன் உங்களோடு நேரடியாய் அவர் பேச விரும்புகிறார். நேரடியாய் உங்களோடு இடைபட விரும்புகிறார் உங்கள் ஆத்மாவோடு. எனவேதான் ஆத்மா தனித்தனியானது. ஆத்மா தனித்தனியாது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. எனவே நீங்கள் உங்கள் ஆத்மாவை குறித்து தெளிவா இருக்கணும். ஆண்டவர் ஆதியாகமத்திலே அதை குறித்து பேசியிருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜ்யங்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆதியாகமம் 17:14. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தை இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். அவர் எதை பேசினாரு? ஆத்மாவை குறித்து பேசினாரு. இவங்கெல்லாம் எதை பத்தி பேசிட்டாங்க? நுனித்தோல் விருத்த சேதனம். எப்படி சொல்லுவாங்க? எப்படி பழத்தை உரிச்சு தொலியை தின்னுட்டு பழத்தை வெளியே போட்ட கதையா? எப்படி இவர் ஆத்மாவை குறித்து பேசுகிறார். இவங்களுக்கு ஆத்மாவை குறித்த அறிவே இல்ல. ஆதியாகமத்திலே பேசிட்டாரு. யார்கிட்ட பேசினாரு? யார்கிட்ட பேசினாரு? ஆபிரகாம்கிட்ட ஆத்மாவை குறித்து பேசினாருங்க. ஆத்மாவை குறித்து ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்ட்ட ஆத்மாவை குறித்து பேசிவிட்டார். எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, இயேசுவை விசுவாசிக்கிறானோ அல்லது தேவனை விசுவாசிக்கிறானோ அவனுக்கும் என்ன இருக்கு? யாருக்கும் தொடர்பு இருக்கு? ஆத்மாவிற்கும் விசுவாசத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? ஆத்மாவிற்கும் ஆத்மாவில விசுவாசம் இல்லையா, நீங்க என்னதான் விசுவாசித்தாலும் அது விசுவாசமே கிடையாது பிரியமானவர்களே. எனவே உங்களுடைய ஆத்மா நங்கூரமாய் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய ஆத்மா அதை தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆத்மா தேவனோடு அண்டி இருக்க வேண்டும். ஆத்மாவிலே தேவன் வாசமாய் இருக்க விரும்புகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி தேவன் நம்மை பார்க்கிறார், தேவன் நம்மை நடத்துகிறார், தேவன் நம்மை புடமிடுகிறார், தேவன் நம்மை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், தேவன் நம்மோடு வழி நடக்க விரும்புகிறார். தெரியுமா? இதை நீங்கள் உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆத்ம அறிவு அவ்வளவு மேலானது. இன்னைக்கு உலகத்துல என்ன சயின்டிஸ்டா இருக்கட்டும் அல்லது டாக்டரா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய போஸ்டா இருந்தாலும் அவன் ஆத்மா போயிட்டுனா ஒண்ணுமே இல்லை, மண்ணுதான் பிரியமானவர்களே. ஆனா என்ன அறிவோ இருக்கு. இன்னைக்கு நான் போன வாரம் சென்னைக்கு போயிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு போயிருந்தேன். சென்னையில் பார்த்தா நரகட்டில் முன்னாடியே போகுது. பார்த்தா அது உள்ள பிரிஞ்சு போறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனுஷனுடைய அறிவு அவ்வளோ. ஆனா அவனுடைய ஆத்மாவை குறித்து அவனுக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை பிரியமானவர்களே.
இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆத்துமாவை குறித்து அறிவுடையவர்களாய் நீங்கள் வாழ்வதற்கு தேவன் நமக்கு ஒரு வழியை அல்லது மன கண்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? திறந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். யோபின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோபு 30:16. ஆகையால் இப்போது என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று. என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று. உபத்திரவத்தின் நாட்களை என்னை பிடித்து கொண்டது. அவன் நீதிமான், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், சன்மார்க்கன். ஆனாலும் அவன் எதை கண்டுகிட்டான்? ஆத்மாவை குறித்து. என் ஆத்மா முறிந்து போகிறது. நான் நீதிமான், ஆனா என் ஆத்மா முறிந்து போகிறது. பார்த்தீங்களா? அப்போ யாரெல்லாம் தன் ஆத்மாவை குறித்து அக்கறையாய், ஆத்மாவை குறித்து தெளிவாய், ஆத்மாவை குறித்து ஞானத்தோடு இருக்கிறார்களோ அவங்க அந்த பூமியில சாக மாட்டார்கள், வாழ்வார்கள். பிரியமானவர்களே, தாவீது தன் ஆத்மாவை குறித்து பேசினான். அவன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? எனவே நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தெரியுமா? உங்கள் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். 33:28-29 யோபின் புஸ்தகம். என் ஆத்துமா படுகொலையில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆத்மாவை யோபு சொல்றான், இயேசுவை பற்றி சொல்றான். ஆத்மாவை ரட்சிக்க வல்லவர் அவர் ஒருதானே. எனவே யோபு எங்க வந்துட்டான்? அவன் ஆஸ்தி, அவன் அந்தஸ்து, இப்படி அவனுக்கு ஒட்டா இருந்துச்சு. இது இல்லை. இன்னைக்கு எல்லாரும் இதைத்தான் பேசுறாங்க. இப்படி யோபு மாதிரி ஒன்று 2 தடவை ஆஸ்திட்டு போய்ப்பாரு. ஒன்று போனா 2 வரும். இதை பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பேசுவதற்கு ஆள் இல்லை. எதை பேசுவதற்கு? ஆத்மாவை குறித்து பேசுவதற்கு ஆள் இல்லை. இதுதான் பிரியமானவர்களே உண்மையான கிருபைக்குள்ள நீ வந்திருக்கன்னு அர்த்தம். உன் ஆத்மாவை குறித்து நீ தெளிவாய் இருப்பாயானால், உன் ஆத்மாவை குறித்து நீ அறிந்திருப்பாயானால், உன் ஆத்மாவும் தேவனோடு ஐக்கியமாய் உறவாய் இருக்குமானால், நீ இந்த பூமியில எதை குறித்தும் பயப்படவே அவசியமே இல்லை. ஏன்னா ஆத்மா கர்த்தரோடு இசைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில நாம் அனுபவிக்கும்படிதான் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட மேலான காரியத்தை செய்திருக்கிறார். 29 படிங்க. இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகுழிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஆண்டவர் பலமுறை நடப்பிக்கிறாரா? எதுக்கு? ஆத்மாவை. நல்ல பாருங்க, அந்த வருஷம் திரும்ப. இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகுழிக்கு விளக்குகிறதற்கும் நின்று விடுவிக்கிறார், சூட்டுகிறார், படுகுழியில் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் புகழை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. பாருங்க, ஆத்மா கண்டிப்பா உங்களுக்கு அந்த அறிவு வந்துட்டுனா உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் என்ன வந்துடும்? தெளிவு வந்துடும், வெளிச்சம் வந்துடும், ஞானம் வந்துடும், அறிவு வந்துடும், புத்தி வந்துடும், எல்லாம் வந்துருச்சுங்க. இது ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுடைய எல்லா தேவைகளும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள், முடித்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நீ எந்த இடத்துல இருப்பீங்க தெரியுமா? உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட இடத்திலே. எப்படி? தேவைகள் எல்லாம், அதான் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன். அப்போ ஜீவாத்மானவன் ஆயிருக்கும் போது அவனுக்கு எல்லாம் தேவையெல்லாம் இருந்துச்சா? ஒண்ணு ஒண்ணா காட்டி உண்டாக்குனாரா? இதே மாதிரிதான் உங்க ஆத்மாவை குறித்த அறிவு, ஆத்மாவை உண்டாக்கினவரை குறித்த அறிவு, இதுல நீங்க கரெக்ட் ஆகும்போது உங்களுடைய தேவைகள்
எல்லாம் சந்திக்கப்பட்ட இடத்திலே நீங்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில வாழும்படிக்கு அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, சங்கீதம் 3:2 படிங்க. சங்கீதம் 3:2. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க மேட்ருங்க? தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லைன்னு எங்க, யாருக்கு ரட்சிப்பு இல்ல? ஆத்மாவுக்கு. அப்போ யாருக்கு தேவை ரட்சிப்பு? ஆத்மாவுக்கு. இது சொன்னது யாருமா? சங்கீதக்காரர்கள் தான். அதனாலதான் அவருக்கு சங்கீதக்காரனை பார்த்து அவ்வளவு சந்தோஷம். கிருபையும் முடிச்சுட்டா ஆத்மா தனக்கு இருக்கக்கூடிய ஆண்டவர் ஆத்மாவின் மேல் கிருபையை பொழிகிறவர், ஆத்மாவின் மேல் தம்முடைய கிருபையை பொழிகிறவர். தெரியுமா? இப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார். ஆனா அந்த ஜனங்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஆத்மானா தெரியல, கிருபனா தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தாகத்துக்கு தண்ணீர், வயிற்றுக்கு சாப்பாடு, எப்படி காலுக்கு செருப்பு தேவையில்ல, சட்டை பழசாவில், தண்ணி கிடைச்சது, இதுதான் தெரிஞ்சது தவிர தன் ஆத்மாவை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை, அறிவே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் ஆத்மாவை குறித்து அறிவில்லாமல் இருப்போமானால், நாம் ஆத்மாவை குறித்து தெளிவில்லாமல் இருப்போமானால் அந்த ஜனங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமுமே இல்லாமல் போய்விடும். எனவேதான் அநேகர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாசிங்க? தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று. ரட்சிப்பு எங்க இருக்கு? தேவனிடத்துல இருக்கு. ரட்சிப்பு தேவனிடத்துல. நீங்க ஒன்னும் ரட்சிப்பு உண்டாக்கவே முடியாது. அப்போ ரட்சிப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. அப்ப அந்த ரட்சிப்பை ஆத்மா மட்டுமே என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆத்மாவின் மூலமாய் உங்களுடைய சரீரத்துல, உங்களுடைய ஆவியில இங்க பெற்றுக்கொள்ளலாம். சரியா? எனவே அதனால உங்களுடைய ஆத்மாவை குறித்து நீங்க மிகவும் ஜாக்கிரதையுடையவர்களாய், மிகவும் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்பு எடுப்பதுதான் பிசாசுடைய வேலை. ஆத்மாவில் விழிப்பு எடுத்துட்டோம்னா இவனை பிசாசு நினைஞ்சலாம், நல்ல குதிரை ஏறி சவாரி ஏறி அவனை பயன்படுத்திடலாம். இப்படி ஆத்மாவை அறிவில்லாம பண்ணிட்டு பிரியமானவர்களே, ஜனங்களை தன் பக்கமாய் தனக்கு சாதகமாய் பிசாசு பயன்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனா இந்த இடத்துல நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் விடுதலை ஆகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். சரி, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது. அறிவு ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது. அப்ப ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு, ஆத்மாவுக்கு இன்பமும் இருக்கு. யாராவது ஆத்மாவுக்கு இன்பத்தை தேடுகிறோமா உலகத்துல? அதனாலதான் ஏசு சொன்னார், ஆத்மா எடுத்துக்கொள்ள. அவன் வயிற்றுக்கே தான் நினைச்சுட்டு. அன்னைக்கு அநேக சரீரத்திற்கான தேவைகளை குறித்து தான் பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனா தேவன் ஆத்மாவை குறித்து கவலையாயிருக்கிறான். உன் ஆத்மாவை குறித்து. அப்போ உன் ஆத்மாவுக்கு அறிவு இருக்கிறது, உன் ஆத்மாவுக்கு என்ன இருக்கு? இன்பமும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு இது வழங்குச்சு? என் ஆத்மாவுக்கு ஒரு இன்பம் உண்டு, என் ஆத்மாவுக்கு அறிவு இருக்கிறது. அவன் சரீரத்தை மட்டும் பார்க்கிறான் தவிர ஆத்மாவை செய்யல பார்க்கல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆத்மா நரகத்துக்கு போயிடாம ஆத்மா அந்த பூமியிலே சந்தோஷமா இருப்பதற்குரிய ஒரு வாழ்க்கையை அது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவேதான் என் ஆத்மா உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னான். நீ என் வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னான். எனவே நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் மிகவும் விழிப்புள்ளவர்களாய், தெளிவுள்ளவர்களாய் 24 மணி நேரமும் நம்முடைய ஆத்மாவை குறித்து, தேவனை குறித்து இந்த இணைப்பிலே நாம் வாழ்வோமானால் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாயிருக்கும், ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கும். 3ஆம் அதிகாரம் 32 வசனம் படிங்க. நீதிமொழிகள் 3:32. மாறுபாடுள்ளவன் 3:22. அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும். எது? ஞானம். ஞானம் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும். ஆத்மாவுக்கு ஜீவன் இருக்கிறது, ஆத்மாவுக்கு அறிவு இருக்கிறது,
இன்பம் இன்பம் இருக்கிறது. ஆத்மாவுக்கு அறிவு இருக்கிறது, இன்பம் ஆத்மாவுக்கு இன்பம் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, ஜீவன் ஜீவன் இருக்கிறது. இதை அறிவிக்கிறவர்கள் யார், அல்லது இதை தேடுகிறவர்கள் யார் இந்த பூமியில? சொல்லுங்க பாப்போம். இதை தேடுகிறவர்கள் யார்? இதை தேடினால் தேவன் இப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். தன் ஆத்மாவுக்கு அறிவையும், தன் ஆத்மாவுக்கு இன்பத்தையும், தன் ஆத்மாவுக்கு ஜீவனையும் அதுக்கு தான் தேடி வந்தார். ஒருத்தனை இப்படி தேட மாட்டாங்கன்னா அவரே வந்துட்டாரு. ஜீவ ஆத்மாவாகி அவரே இந்த பூமியில வந்து, நான் ஜீவன் உண்டா, எல்லா ஆத்மாக்களுக்கும் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னான். எனவே இவைகளை நீங்கள் அனுபவிக்கும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதியை தேடுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அப்பா மனுஷன் தேடுறானா? இல்லை, எதையோ தேடிக்கொண்டிருப்பான். இதை தேடுவோம் பிரியமானவர்களே, இதை தேடுவோம். இன்றிலிருந்து ஆண்டவரே, என் ஆத்மாவை குறித்து எவ்வளவு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீர், என் ஆத்மாவை குறித்து எவ்வளவு நீர் பிரியமா இருக்கிறீர் என்பதை நீங்க யோசிங்க. அப்படி பார்க்கும்போது நீதிமொழிகள் 11:25 படிங்க. 11:25. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். அப்ப ஆத்மாவுக்கு என்ன இருக்கு? உதாரணம் குணம் இருக்கு. ஆத்மாவுக்கு என்ன இருக்கு? குணம் இருக்கு. அப்போ அஞ்சத்தனமும் இருக்கு, உதாரத்துவமா இருக்கு. இப்ப நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணும்? உதாரத்தனம். அப்போ நீ ஆத்மா செழிக்கணும்னா என்ன இருக்கணும்? உதாரத்துவமா. பிரியமானவர்களே, இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணுங்க. அந்த பரலோகத்துக்கு போறோம் இந்த பூமியில வச்சு ஆத்மாவுக்கு இன்பம், ஆத்மாவுல அறிவு, இப்படி ஆத்மாவுல குணம், ஆத்மாவுல ஜீவன், இவைகளெல்லாம் நீங்கள் பெற்று இந்த பூமியில அனுபவிப்பீர்களானால் பரலோகம் 2ஆம் தரம். முதல் தரம் இந்த பூமியில நமக்கு என்னது? பரலோகம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு பிதாவாகிய தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். அதான் பவுல் சொன்னார் அப்போஸ்தலர் 26:18. அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும், இதெல்லாம் அவங்க ஆத்மாவில் நடக்கக்கூடிய காரியம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு ஆண்டவர் கண்களை திறக்க விரும்புகிறார். இப்ப மனுஷனுக்கு கண் என்னப்பட்டிருக்கு? மூடப்பட்டிருக்கு. அறியாமை என்ற கண்கள், தேவனை குறித்த அறிவில்லாம அல்லது ஆத்மாவை குறித்த அறிவில்லாம கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. நீ போய் கண்களை என்ன செய்ய? திற. அதாவது கண்களை திறனா எப்படி? கண்ணை இப்படி மூடி இருக்கான், இப்படிதான் இருக்கான். ஆனா கண்ணை என்ன செய்யிருக்கு? திறக்க வேண்டியிருக்கு. கண்ணு குருடு இல்ல, கண்ணு மூடி இருக்கு. இவ்வளவுதான் மேட்ரு. நீங்க திறந்துட்டா தெரியும். நீங்க உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி தெரியுமா? பூனை கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிச்சா உலகம் இருண்டா இருக்கு? இல்ல, உலகம் வெளிச்சமா தான் இருக்கு. அதே மாதிரி கர்த்தர், ஆனா உனக்கு விசுவாசம் என்ற காரியம்தான் இல்லாம போனதுனால நீ ஒன்றையும் அறிய முடியவில்லை. அதுமாதிரி ஆத்மா எனக்கு இருக்குங்கிற அறிவு இல்லாதனால நீ ஒன்றையுமே அறிய முடியாமல் போய்விடுகிறோம். எனவே நீங்க ஆண்டவர் ஜனங்கள் மீது அவ்வளவு தாகமாய், அவ்வளவு வாஞ்சையாய், அவ்வளவு ஜனங்களுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து இதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 13:4. நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்று பெறாது. யாருடைய மாத்தா? சோம்பேறி ஆத்மா. அப்ப ஆத்மாவில் என்ன இருக்கு? சோம்பல் இருக்கு. ஆத்மாவில் என்ன இருக்கு? சோம்பேறித்தோட ஆத்மா நிச்சயம் விரும்பும். ஆத்மா விரும்பும், ஆனா ஒன்னையும் பெறாது. பிரியமானவர்களே, அப்ப நம்ம ஆத்மா எப்படி இருக்கக்கூடாது? சோம்பலா இருக்கக்கூடாது. ஆனா சோம்பேறித்தனத்தை விரும்பும்படி பிசாசானவன் செஞ்சிருவான். அவ்வளவுதான் மேட்ரு. அப்போ சோம்பேறின்ற ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் எது விடாது? பாவத்தை விட மோசமானது என்ன தெரியுமா?
சோம்பேறித்தனம். பாவத்தை விட மோசமானது சோம்பேறித்தனம். எங்கேயாவது இந்த பிரசங்கத்தை கேட்கலாம்? நீதிமான் 7 தடம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், சோம்பேறி எந்திக்க மாட்டான். புரியுதா? அப்போ நீ நீ சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எனவே நீங்கள் தேவனிடத்தில் சேர்வதற்கு எவ்வளவு துரிதமாய் இருக்கிறீர்களோ, எவ்வளவு ஆவலாய் இருக்கிறீர்களோ, அவ்வளவு தூரம் உங்க ஆத்மாவுல பலன், ஞானம், இன்பம், அறிவு, ஜீவன் இவைகளெல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். பிரியமானவர்களே, தாவீது சொல்றாங்க. சங்கீதம் 66:16 படிங்க. 66:17 அவரை நோக்கி 16 தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு எவன் பயப்படுதானோ அவன் மட்டும் மத்தெல்லாம் வராத. அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அல்லேலூயா. என்ன சொல்றான்? அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். கிருபையை குறித்து அதிகமாய் பேசின பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர் இருப்பார்னா அவர் தாவீது. கிருபைக்கும் ஆத்மாவுக்கும் தான் தொடருது. அந்த கிருபையும் ஆத்மாவும் கனெக்ட் ஆகும்போது சரி, நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை, நான் நன்மையும் கிருபையும் தொடர்கிறவன் அல்ல. நான் நன்மையும் கிருபையும் நன்மையையும் தொடர்கிறவன் அல்ல. நன்மையும் கிருபையும் என்ன நினைச்சியும் தொடரும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில வாழும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி முதலமைச்சர் பண்ணாருன்னா பின்னாடி யாரெல்லாம் வருவா? அமைச்சர்கள் பாதுகாப்புக்கு வருவாங்க. பாதுகாப்பு ஏகப்பட்ட வருவாங்க. இந்த பாதுகாப்பு இருக்கு. திருடம் பண்ணோம்னா போலீஸ் ஏகப்பட்டோட வருவான். இவனுக்கு பாதுகாப்பது, இவனுக்கு பாதுகாப்பது, ஒரு ரெண்டு பாதுகாப்பு வீரர்கள் ஒண்ணுதான். ஆனா பாதுகாப்பு என்பது வேற வேற. புரியுதா? இவனை தப்பிச்சு போயிடக்கூடாது. அந்த பாதுகாப்பு யாருக்கு? திருடனுக்கு. ஆனா சிஎம்க்கு இவனை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்க எந்த பாதுகாப்புல இருக்க விரும்புறீங்க? நீங்க ஆத்மாவை குறித்து அறிவுள்ளவர்களா இருப்பீர்களானால் நீங்க எந்த பாதுகாப்புல இருப்பீங்க? சிஎம் போல பாதுகாப்புல இருப்பீங்க. ஆத்மாவை குறித்து அறிவில்லைன்னு சொன்னா நீங்க திருடனை போலதான் அவங்களை போலீஸ்காரன் கூட்டு போற மாதிரி இருக்கும். எனவே நீங்கள் ஆத்மாவை குறித்து கர்த்தர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். அதைத்தான் சொல்றாரு அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17 சொன்னீங்க. நான் 16-17 எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. ஏன்னா அவன் ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு யார் தான் சாப்பாடு போட முடியும்? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா? எழுதியிருக்கிறபடிதான் நடக்கும். வேதத்துல என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதுபடிதான் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் நடக்கும். அதுக்கு மிஞ்சி ஒண்ணும் நடக்கவே நடக்காது. அப்போ தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து நான் அனுசுவேன் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எங்க எழுதியிருக்குன்னா ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12 அதை ரெஃபர் பண்றாரு. ஆமோஸ் 9:12 படிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை சாபிப்பேன் என்று. பூர்வ நாட்கள் இருந்துச்சு, அவன் ஜீவாத்மாவா இருந்தான். அவன் பூர்வ நாட்கள் எப்படி இருந்தான்? ஜீவாத்மாவா இருந்தான். அப்படி நான் மாற்றுவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எனவே உங்களுடைய ஆத்மாவுக்கு அறிவு, ஆத்மாவுக்கு ஜீவன், எப்படி ஆத்மாவுக்கு பலன், என்ன இவ்வளவையும் தருகிற நம்முடைய தேவன் இம்மானுவேலாய் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! இந்த சிலாக்கியத்துல பிரவேசிக்கிறதற்கு தீவிரமாய் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.